பின்னிட்டு பார்த்து உப்புத்தூள் ஆனான். இந்த காரியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த சோதோம் கொமோரா இந்த ரெண்டு பட்டணத்திலையும் அந்த சல்பியூரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, கந்தகம், அந்த நிலம் முழுக்க கந்தகத்தான். நிறைய எலும்பு கூடுகள், சாம்பல்கள் மட்டும்தான். எலும்பு கூடுகள் அல்ல, எலும்புகள். சின்ன சின்ன மனுஷன் இந்த இடத்துல, இந்த ரெண்டு பட்டணத்திலையும் எலும்பு எல்லாம் தோல்னா எலும்புகளா தான் வரும். அந்த சல்பியூரிக் ஆசிட் அந்த அடுத்து நெருப்பு பாக்ஸ் வச்சு அதை தீப்பெட்டி வச்சு அதை பொறுத்துனா அது எரியுது. அந்த தேவன் அந்த வானத்திலிருந்து அனுப்பின அந்த கந்தகம் கிட்டத்தட்ட கிமு 1900 நடந்தது. கிமு 1900, இப்ப இது 2000, அது கூட 4000 வருஷங்களுக்கு முன்பாக தேவன் இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழித்தார். ஒரு குறிப்பிட்ட மண் அடிக்கு கீழே போனீங்கன்னா மனுஷனுடைய எலும்புகள் நிறைய ஏராளமா இருக்கு. நான் நேற்றெல்லாம் அதை சாயங்காலம் உட்கார்ந்து அந்த சில வீடியோக்குள்ள இந்த ஆராய்ச்சியாளர்கள் அங்க போய் அதை தோண்டி எடுக்கிறத எடுத்து காட்டுகிறதுலாம் நான் பார்த்தேன். சாம்பலத்துக்கு நடுவுல கந்தகம், அந்த அமிலம், அந்த சல்பர் இருக்கு இல்லையா, சல்பர் அப்படியே கட்டிக்கட்டியா கிடக்கு. ஆண்டு என்ன ஆயிடுச்சு பாருங்க, 4000 ஆண்டு ஆயிடுச்சு. ஒரு காலம் அந்த பட்டணங்களை ரெண்டு கட்டவே முடியாது. கட்ட முயற்சித்தவர்கள் தோற்று மறித்து போனார். ஏன்? அந்த பட்டணத்துல ரெண்டு பட்டணத்திலையும் அதிகமான பாலியல் தவறுகள் நடந்திருக்கிறது. விசேஷமா ஆண் புணர்ச்சிக்காரர்கள் என்று சொல்வார்கள் இல்லையா, அவர்களும் லெஸ்பியன், ரெண்டுமே அந்த பட்டணங்கள்ல இருந்திருக்கிறார்கள். லெஸ்பியன் பெண் அதை பற்றி பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் ஆண் புணர்ச்சிக்காரர்கள் ஆணை திருமணம் பண்ணுகிற அந்த பொல்லாத திருமணம் அல்ல, அவலட்சணமாய் நடக்கிற காரியங்கள் அந்த ரெண்டு பட்டணத்திலே நிறைய நடந்திருக்கிறது. என்னன்னா இந்த பட்டணத்தினுடைய பயங்கரங்கள், தேவன் அந்த பட்டணத்தை ரெண்டையும் அழிக்கிறதுக்கு கதை இல்லை. இது கதை அப்படி மாதிரி கேட்டுட்டு கூடாது. இந்த ரெண்டு பட்டணத்தை அழிக்க தீர்மானம் பண்ணும்போது 2 தூதர்களை அனுப்புறாரு. இப்போ அந்த பட்டணத்துக்கு வரும்போது லோத்தினுடைய மனைவி 2 பொட்ட பிள்ளை அவங்க அங்க இருக்காங்க. அவங்க அந்த துன்மார்க்கத்திற்கு உடன்படாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் அல்லது அந்த தேவ தூதர்கள், அந்த தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த தேவ தூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, லோத்தையும் அவனுடைய 2 பொட்ட பிள்ளைகளையும் மனைவியையும், இன்னி அந்த 2 பொட்ட பிள்ளைகளுக்கு தகுதியான மாப்பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க, அவங்களையும் ஓடிருங்க, தேவன் கொஞ்ச நேரத்துல இந்த பட்டணத்தை முற்றிலுமாக அழிக்க போகிறார் என்று சொல்ல அவங்க பரிகாசம் பண்ணி இருக்கிறாங்க. யாரு? மருமக்கள். எவ்வளவு முயற்சித்தாலே லோத்து அண்ண முடியல. என்னன்னா இந்த ஜனங்கள் இந்த லோத்து
வீட்டுக்கு வந்த தேவ தூதர்கள் வெளியில தங்க முயற்சித்த போது லோத்து தேவனுடைய ஆபிரகாமுடைய அந்த அந்த வம்சம் இல்லையா, அந்த பக்தி, அதனால வந்தவங்களை உபசரித்து அவர்களை கெஞ்சி கேட்கிறார், தயவு செய்து வெளியில தங்காதீங்க, தேவ தூதர்கள் அவங்களுக்கு தெரியாது, எங்க கூட தயவு செய்து தங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க முடியாதுங்கிறாங்க. ஆனா மீண்டும் கெஞ்சி வலியுறுத்தினதுனால அந்த தேவதூதர்கள் அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க, அவர்களுக்கு அந்த சாப்பாடு கொடுக்கிறாரு. ஆனா அந்த இதை கேள்விப்பட்ட அந்த ஜனங்கள் பொல்லாத மனிதர்கள், தேவனுடைய தூதர்கள், அவங்க அவர்களை அறியும்படினா அவங்கள தவறாய் கையாடுகிறதுக்கு அவர்கள் வெளியில கொண்டு வரும்படி லோத்தை நெருக்கிறாங்க. எத்தனை அவலட்சணம்! ஒரு விருந்தாளி கூட அந்த பட்டணத்துக்குள்ள வர முடியல, சொந்த பந்தங்கள் கூட வர முடியல, ஒரு ஆண் இந்த பட்டணத்துக்குள்ள போக முடியல, ஆண் தோற்றமுடைய ஆண் போக முடியல. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அந்த பட்டணம் தான் அந்த சோதோம் கொமோரா. இன்னைக்கு வரைக்கும் நீங்க வீடியோ போய் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் எங்க வாங்க பாத்தீங்கன்னா நமக்கே ஒரு மனசு வெக்ஸா இருக்கும். அந்த ரெண்டு ஊரை, அந்த ரெண்டு ஒண்ணுமே இருக்காது. சாம்பலும் கந்தகம் இருக்க இடத்துல என்ன பயிர் விளையும்? தீ பொறுத்துனா எரியுது, எல்லாம் ஃபுல்லா அமிலங்களா இருக்கு, எலும்புகளா கிடக்கு. எல்லாம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு எலும்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தலை ஓடு எலும்புகள் எல்லாம் ஃபுல் அந்த ரெண்டு ஊர்லயும், ரெண்டு பட்டணத்திலே, ரெண்டு நகரத்திலையும் இன்னைக்கும் கிடைக்கிறது. சாம்பல் பூமிக்கு ஒரு கொஞ்சம் தட்டி கீழே போன உள்ள சாம்பல் எரிந்தது. நான் ஆங்கிலத்துல அதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் அங்க இருந்த கல்லறைகளை கூட விடலையா. நல்லா கவனிங்க, கல்லறை இல்லையா, கல்லறை செமித்தேன், அத கூட மிச்சம் வைக்காம எரிச்சிருக்க. அவலட்சணமான குற்றம், அவலட்சணமான பாவம். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன பண்ண, ஓடி. என்ன ஒரு காரணம்னா, அந்த ரொம்ப செழிப்பான ஊர் தான் எது, அந்த சோதோம் கொமோரா. ரொம்ப ரொம்ப செழிப்பான வளமிக்க ஊர், வசதியான ஊர். ஆனால் இன்னைக்கு அதனுடைய நிலை ஒண்ணுமே பண்ண முடியாது. இனி காலங்கள் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இதுக்குள்ள ஒண்ணு செய்ய முடியாது. 4000 வருஷங்கள் கடந்து போயிட்டு இன்னும் அது சரித்திரமாகவே நமக்கு முன்னால ஒரு அடையாளமாகவே இருக்கிற, அதாவது ஓடி போகும்படி ஆண்டு சொல்றார், நீங்க யாருமே என்ன திரும்பி பார்க்க வேண்டாம், நான் இந்த பட்டணத்தை நான் முற்றில அழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன போது ஓடத்தான் போனாங்க. திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். 17ஆம் வசனத்துல அவர் ஜீவனை தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்க நில்லாது, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடும் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. இந்த லோத்து 2 பொட்டு புள்ளியிலும் ஓடிச்சு. இந்த அம்மாவுக்கு விட்டுட்டு வந்த ஊரை திரும்பி பார்க்கறதுக்கு ஒரு ஆசை. ஐயோ இவ்வளவு பெரிய ஆசை, இதெல்லாம் விட்டுட்டு போறோமே, வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு போறோமே, அது நீ ஜீவன் தப்பி ஓடிடு அப்படின்னு சொல்லுகிறத அந்த அம்மா கேட்காம இல்லை. திரும்பி ஆண்டவர் நடத்துவாரு, இனி ஆண்டவர் சொல்லுகிறது உண்மைன்னு அந்த அம்மாவுக்கு நம்புறது கொஞ்சம் பிரயாசமா இருந்திருக்கும் போலுக்கு. ஏன்னா அதுலதான் தாமரிச்சுட்டே கிடந்திருக்காங்க உள்ள. கையை பிடிச்சாது 2 பேரும் எல்லாத்தையும் வெளியில கொண்டு விட்டு இருக்கிறாங்க. பாவம், அவங்க தேவதை என்ன அனுபவிச்சிருக்கிறாங்க பாருங்க. கொஞ்ச நேரம் சாப்பாடு கொடுத்து
தங்க வச்சதெல்லாம் அதெல்லாம் பார்த்து அவங்கள கையை பிடிச்சு தாமதிச்சுட்டு இருக்கும். நேரம் ஆகுது. ஏன்னா இவங்களுக்காகத்தான் அக்கினி இறங்காம இருக்கு. ஒரு குடும்பத்துக்காக இவங்களை கொண்டு வெளியே விட்ட உடனே வானத்துல இருந்த கந்தகமும் அக்கினியும் 2 பட்டணத்துல இருக்க அத்தனை ஜீவன்களும், எறும்பை கூட, ஒருவேளை எறும்பு இருந்திருந்தா அது கூட எரிஞ்சு சாப்பிட. ஆனால் பின்னிட்டு பார்த்த லோத் மனைவி உப்பு தூணா. நீங்க இப்பமா அந்த உப்பு தூண் இருக்கு இல்லன்னு நீங்க ஏதோ கதை நடத்தினோட இப்பமும் அந்த உப்பு தூண் இருக்கு. அதுல போய் நக்குனா நம்ம நாக்குல இருந்து உயிரோடு இருக்கிற உப்பா தான் வந்துட்டு இருக்கோம் சொல்றாங்க. அதை போய் லேச அந்த உப்பு சரி லோத் மனைவியா அப்படின்னு சொல்லிச்சு அந்த உப்பு தூணா அப்படின்னு ஒருவேளை நீங்க நக்கிட்டீங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்றாரு, அலெக்சா என் கூடத்துல இருந்தாரு ஒருத்தர், அவருக்கு ஆசைப்பட்டு பார்த்து பண்ணிட்டாரு. எப்ப பார்த்தாலும் உப்பா வாயிருந்து வட்டி. நமக்கு இப்படிப்பட்ட விபரீதமான ஆசைகள் எல்லாம் நமக்கு வரணும். அம்மாவுடைய சிலை, இந்த அம்மாவோட உப்பு தூண் இதுவரைக்கும் கரையாம 4000 ஆண்டுகளாக ஒரே இடத்துல இருக்கிறது. நீங்க மொபைல் வச்சிருக்கிறீங்க, தேடி பாருங்க. லோத்தனுடைய மனைவியை போட்டு பாருங்க. அப்படியே ஒரு பெண் உப்பாய் அப்படியே இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். எந்த கோணத்துல பார்த்தாலும் அந்த ஒரே இடத்துல, எந்த ஹிஸ்டரியை தேடுறது ஒரே இடத்துல ஒரு உப்பு தோணும். ஏன் இதை நான் காலையில சொல்லுகிறேன் என்றால், நிறைய நேரங்களில நமக்கு முன்னால தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தேடாம நம்ம பின்னால திரும்பி பார்க்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கு. அப்படி இருந்தா நல்லா இருந்திருப்பேனே, நான் அவங்க கூட இருந்தா நல்லா இருந்திருப்பேனே, அந்த ஊர்ல இருந்தா நல்லா இருந்திருப்பேனே, அந்த ஊர்ல இருந்து செத்து போயிருப்பேன். வேற ஒண்ணு இல்லை, நம்முடைய கற்பனை தான். அங்க இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அதை செஞ்சுதான் நல்லா இருக்குமே. நிறைய விஷயங்கள் பின்னால் திரும்பி பார்க்கறது, கல்யாணத்துக்கு அப்புறம் யோசிக்கிறது, அவளை கல்யாணம் பண்ணிதான் நல்லா இருக்குமே, அவனை கல்யாணம் பண்ணிதான் நல்லா இருக்குமே, அந்த ஊர்ல தங்கி இருந்தா நல்லா இருந்திருக்குமே. மடத்தனமான சிந்தனைகள் நம்மளை முன்னேறி செல்வதற்கு தடையாக மாறிவிடும். பின்னிட்டு பார்க்கிற பழக்கம் அது ரொம்ப பெரிய டேஞ்சரான. ஆண்டவர் சொன்னாரு 43ஆம் அதிகாரத்துல ஏசாயாவுல 18:19 ரொம்ப அழகாக ஒரு தீர்க்க தரிசனத்தை ஏசாயா சொல்றாரு. வாசி. நீ முந்தினவைகள் எல்லாம் நினைக்காத, அதையெல்லாம் சிந்திக்காத, இதோ போதும் புதிய காரியத்தை நான் செய்யறேன், நீ அதெல்லாம் சிந்திக்காத. ஆனா நீங்களும் நானும் ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, சபை மக்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, எதை நினைக்கும்? கடந்தது. இது கடந்ததை நினைக்க 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 எதிர்காலம் நமக்கு பாழாய் போகுது. எதிர்கால மேன்மைகளை காணாம போகிறோம். எதிர்காலத்தை சாபமாய் மாற்றுகிறோம். எதிர்காலத்தை இல்லாமல் ஆக்குறோம். இப்படி செஞ்சிட்டனே, அப்படி நடந்துட்டதே, முடிஞ்சு போச்சு. ஆனா நம்ம மீண்டும் 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 தேவன் மன்னிச்சாலும் நம்ம மன்னிக்காம கடந்ததையே நினைக்கிறது. இது நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடை, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை, நம்முடைய உயிருக்கு கூட ஆகும். ஏன்னா
கடந்தது நீங்க நினைக்கும் போது கடந்ததெல்லாம் நல்ல நல்ல காலமா இருந்திருக்காரு. கடந்த குற்றங்கள், கடந்த தவறுகள், கடந்த பிரச்சனைகள் எல்லாம் மைண்ட நினைக்கும் போது நம்முடைய மனம் கடந்து என்ன செய்யும்? தடுமாறும், வேதனைப்படும். அப்படின் போது நமக்கு நம்ம மன தளர்ச்சி, மன சோர்வு, பிரச்சனை அப்படியே நிறைய ஒண்ணு முன்னால ஒண்ணு வந்துடும். ஆனா நம்ம அதை திரும்பி பார்க்கிற பழக்கத்தை நம்ம தேவனுடைய பிள்ளைகள் விடணும். எல்லாம் திரும்பி அப்படி இருந்திருக்கலாமே, இப்படி இருந்திருக்கலாமே, அங்க போயிருந்திருக்கலாமே, அங்க போயிருந்திருக்கலாமே, நகோமி மாதிரி இருக்கக்கூடாது. அங்கேயாவது அங்க போயிட்டா படிச்சுக்கலாம், இங்க போயிட்டா படிச்சுக்கலாம், அங்க போயிட்டா நல்லா இருக்கலாம். ஒருபோதும் நடக்காது. தேவன் உங்களை முன்னோக்கி செல்ல கட்டளையிட்டு இருக்கிறார். முன்னோக்கி, முன்ன பின்னாடி பார்க்கணும். பின்னால பார்க்க 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 முன்னால நீங்க ஒண்ணுமே அனுபவிக்கவே முடியாது. நடந்தது நடந்தது, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆனா நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடிய மாட்டோம். ஆனா யாரால ஏற்றுக்கொள்ள முடியும்னா அதை விட்டுட்டு அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும். சரி, இப்ப நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், நான் பழையதெல்லாம் இல்லை, அப்படி யாராவது இருந்தா மட்டும்தான் உங்களுடைய பொன்னால இருக்கிற பார்க்கக்கூடிய. ஆனா நீங்க ஏன் திரும்பி திரும்பி பின்னால பாக்குறீங்கன்னா இன்னும் நீங்க அதுல இருக்கிறீங்க, இன்னும் அதுல ஈடுபாடு இருக்கு. அதனாலதான் கடந்ததே சொல்லிட்டு இருந்தது. அவங்களால நான் அப்படியே, இவங்களால நான் இப்படி ஆயிட்டேன், அவங்களால நான் கெட்டு போயிட்டேன், அவங்கனால நான் அப்படியே. ஒருபோதும் பிறரை நீங்கள் குற்றவாளியை தீர்க்கின்ற பொழுது ரொம்ப ஆபத்தானது. ஒருத்தரும் ஒருத்தரை இந்த பூமியில கெடுக்க முடியாது. நீங்க நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கு எடுக்க முடியும். புரிஞ்சுக்கணும். நான் என்ன அவங்கனால நான் அப்படி ஆயிடும், அவங்கனால என்ன நான் பாதிக்கப்பட்ட, அவங்கனால இல்ல. உங்களுக்கு அறிவு, நமக்கு அறிவு எங்க போச்சு? ஆண்டவர் சொல்லுகிற நம்ம விட்டுட்டு ஆண்டவர் சொல்லாத வழிகளில் நம்ம நடக்கிறதுனால பிரச்சனை. நமக்கு இன்னைக்கு சாப்பிடும் போது ஆதம் எவள் மாதிரி தான். ஆதம் சொன்னா மனைவி சொன்னா ஆதம் எவளை, ஏவல் பாம்ப, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சொல்லிட்டே வருது. கர்த்தர் கோபம் தான் வரும். ஆண்டவர் சொல்ல, எப்ப நியாயம் தீர்க்கப்பட மாட்டீங்க? உங்களை அடுத்தவங்களை நிதானிக்கிறது இல்லை, உங்களை நீங்க நிதானித்து பார்த்தால் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். 1 Corinthians 11 உங்களை அனலைஸ் பண்ணுங்க, உங்களை எக்ஸாம்பிள் பண்ணுங்க, உங்களை ரீவேல்யூ பண்ணுங்க. யாரை குற்றப்படுத்தி வாழ்வது பிசாசுடைய பெரிய வலைத்தளம். கணவன் மனைவியை குற்றப்படுத்துறது, மனைவி கணவனை குற்றப்படுத்துறது, கடந்ததை பற்றி பேசுறது, கடந்த காலங்களை பற்றி பேசி இருக்கிற சமாதானத்தை கெடுத்து, கணவன் ஒண்ணு சொன்னா மனைவி தலைக்கு மேல், இதெல்லாம் இது குடும்பங்களை சீரழிகிறது. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. உலகத்துக்கு ஒரு வேஷமாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் சொல்லுகிற முன் இருக்கிற அந்த புதிய காரியத்தை அடைவதற்கு நீங்கள் அக்க நோக்கி நீங்க தொடர்கிறது இல்லை. சர்ச்சுக்கு வாருங்கிற, ஆனா அதே பழைய பழையதுலதான் நடக்கிறது. உங்ககிட்ட இருந்து ஆண்டவர், உங்ககிட்ட இருந்து என்கிட்ட ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடிய மாட்டேங்குது.
ஓடிரு, நீ பிழைக்கிறது ஓடு, முன்னோக்கி தான் ஓடு, திரும்பி பார்க்காத. நம்ம திரும்பி 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 பார்க்கிறது. ஆண்டவர் சொன்னார் எல்லா நன்மைக்கு அப்படின்னு நம்ம எடுக்க முடியுமா? நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு நன்றி இன்றைக்கு. எங்க நம்ம அப்படியே சொல்லுவோம், நன்றியே சொல்ல மாட்டோம். நம்ம இந்த ஜனம் கூட புலம்பணும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி எல்லாம் சொல்லுகிற பெரும்பாலான உங்க வீடுகள்ல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றப்பட்டு தானே வாழ்ந்து சாபமா இருக்கிறீங்க. உண்மையா சொல்றேன். இன்னைக்கு கணவனுக்கு ஈகோ, மனைவிக்கு ஈகோ, பிள்ளைகளுக்கு ஈகோ. நாளை இறக்கி போக முடியாது. தேசிய வந்த பரலோக வருங்கிறது கூட அது தடையாயிடும். தாழ்மை உள்ளவரோடு கூட மட்டும்தான் கர்த்தர் இருப்பார். தாழ்மை உள்ளவர்களுக்கு இறக்கம் செய்கிற கர்த்தர். ஒரு கண்ணத்தை அடிச்சா மறு கண்ணத்தை காட்டி கொடுக்கிற கூட தான் கர்த்தர் இருப்பார். பசித்த பட்டினியா இருக்கிறவனுக்கு சத்துருக்கு ஆகாரம் கொடுக்கிற கூட தான் கர்த்தர் இருப்பார். இன்னைக்கு எனக்கு தீமை செஞ்சா அதை நினைக்கிறது, இன்னைக்கு அவன் பசி அவன் சாவணும், நடந்தது யோசிச்சு சந்தோஷப்படுது. சத்துரு விழும்போது என்ன செய்யாத, சந்தோஷப்படாதே. கர்த்தர் அவனை பார்ப்பாரு, ஒண்ணு பார்ப்பாரு, நீ குற்றவாளியாவ, அவனை எழுப்புவாரு முன்னாடி, அவன் நீ வெட்கப்பட்டு போவ. பவுல் சொல்றாரு, நான் ஒண்ணு மட்டும் செய்கிறேன். 3ஆம் அதிகாரம் பிலிப்பியர்ல, ஒன்றை செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. பின்னானவைகள் எல்லாம் மறந்து, கடந்ததெல்லாம் மறந்து, முன்னானவைகளை நாடி. முன்னானவைகளை, எனக்கு முன்னால இருக்கிறவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை வைத்து, லக்க நோக்கி நான் தொடருகிறேன். ஒரு அலையில சொல்லுங்க, உங்களுடைய என்னுடைய லக்கு முன்னோக்கி தான் இருக்கணும். 2025 2026 அப்படின்னு நினைக்கூடாது. என்ன உலகத்துல என்னதெல்லாம் நடந்தாலும் என் தேவன் எனக்கு முன்னால் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களை விட்டு போக கூடாது. என்ன நடக்கட்டும், நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு முன்னால ஒரு நல்ல பாதை இருக்கிறது. நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் பின்னானவைகளையே நினைச்சிட்டு கூடாது. நானும் நினைக்கிறோம், சேர்த்து சொல்லு, நிறைய பின்னானவைகளை நினைச்சிருக்கேன். நினைச்சு 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 என்னத்தை கண்டேன், உறக்கம் இல்லாம போச்சு, நிம்மதி இல்லாம போச்சு, சமாதானம் இல்லாம போச்சு, சந்தோஷம் இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்கிற, ஆண்டவரை ஏன் என்ன கைவிட்டு? ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ பின்னானவைகளை மற. Forget all what became of your life. பின்னால் இருக்கிறது எல்லாத்தையும் மற, மற, கடந்ததெல்லாம் மற. Forget all things. I will start new things. ஆண்டவர் begin new things. ஆண்டவர் புதுசை செய்ய வேண்டுமையானால் பின்னானவைகளை
மறந்துடும். மறந்துட்டு விட்டுறணும். ஆர்டர் சொன்னாரு, பாவத்தை அறிக்கை செஞ்சு எரிஞ்சே விட்டு விட்டுறணும். அதுக்கு பின்னாலே மீண்டும் சோதனை வரும். அறிக்கை செஞ்சு விட்டுட்டேன் அப்படின்னு நீங்க சும்மா ஏனதான் இருந்துட முடியாது, வரும். கடந்ததெல்லாம் அறிக்கை செஞ்சு விட்டுட்டு நான் இனி புதிய மனுஷனா நான் வாழ போறேன், புது சிருஷ்டியா மாறிட்டா அப்படியே புதுசை நோக்கி பயணிக்கணும். எனக்கெல்லாம் சின்ன குற்றம் கூட பெரிய குற்றமா எல்லாம் தெரியுது. ஒரு வாயில ஒரு பொய் வந்துட்டா கூட மனம் கெடுது தள்ளாடி பயங்கரமா தவிக்கும். உறக்க வருகிறதுக்கே சிரமமா இருக்கும். ஆண்டோட பார்வையில குற்றமா இருக்கே அப்படின்னு. நான் பொய்யெல்லாம் சொல்லியிருக்கேன். இல்லைன்னா நான் உங்ககிட்ட போய் சொல்லக்கூடாது. கருத்துக்கு போய் சொல்லிட்டு கிடந்து தவிச்சிருக்கீங்க உறங்காம. பொய்யில்லை, தலைவலி, படபடப்பு, பொய்யில பாவம் செஞ்சுட்டு நரக வேதனை எல்லாம் அனுபவிச்சு இத்தனை பேர். நீ நினைக்கிறீங்களா பாவம் சந்தோஷம்? இல்ல, நரக வேதனை தவிர அதுல ஒண்ணுமே இருக்காது. குடிக்கிறீங்களா? பழைய வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஆபத்துல மாட்டிடுவீங்க. நியாயத்திற்கு ஒண்ணு வரும். நானும் உலகத்திலே பயப்படுகிற ஒரு நாள் நியாயத்திற்கு ரொம்ப பயப்படுகிற ஒரு நாள். இதுக்கு தப்ப என்ன செய்யணும்ன்றதெல்லாம் தான் என்னுடைய எனக்கு வருகிற தலைவலிக்கு என்ன காரணம் தெரியுமா? வேற ஒண்ணு இல்லை, நியாயத்திற்கு. என்ன எப்படி எல்லாமோ மாறி இருக்கணும் ஆண்டவரே, நிறைய மாற்றம் வந்திருக்கணும் வேண்டும். இந்த பயம், மனசாட்சி பாதிக்கிறது. மனசாட்சி உங்களுக்கு பாதிக்காத ஒரு குடும்பம் சபையில் இருக்குமே, ஆனால் அது குடும்பம் அல்ல. உங்கள் குற்றங்கள் சொல்லப்படும் பொழுது நீங்கள் பாதிக்கப்படாத விசுவாசியா, கணவனா, மனைவியா, பிள்ளையா இருக்கிறீர்களா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மாறல, இன்னும் பின்னாலதான் இருக்கிறீங்க. அவர் சொல்ற, நான் பின்னானவைகள் எல்லாம் மறந்துட்டேன், எனக்கு முன்னானவைகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எதுக்கு நான் பிடிக்கப்பட்டனோ? பரம அழைப்புக்கு, பரம தேசத்துக்கு. அந்த அழைப்பை நோக்கி முன்னோக்கி ஓடணும். உங்க கண்கள் எங்கே பதிந்து கிடக்க வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தில். எதுக்கு அர்த்தம்? எதுக்கு பிடிக்கப்பட்டீங்க? எதுக்கு ஆண்டவரத்துல வந்தீங்க? நல்ல ரட்சிக்கப்பட்டு நல்ல தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேருகிறதுக்கு. அதுதான் அவர் சொல்றாரு. பழைய சொத்து, பழைய சுகம், பழைய கொலை, பழைய குற்றம், பழைய உபத்திரவங்களை நான் செஞ்சிருக்கிறேன். நிறைய பேரை கெடுத்திருக்கிறேன், நிறைய பேரை நாசமாக்கி இருக்கிறேன், நிறைய பேரை கொலை பண்ணிருக்கிறேன். எல்லாத்தையும் மறந்துட்டு, எல்லாத்தையும் வெறுத்துட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ ஒண்ணு மட்டும்தான் எனக்கு முன்னால இருக்கு, தேவனுடைய ராஜ்யம். அந்த லக்க நோக்கி நான் என் பயணத்தை தொடர்கிறேன். இந்த அம்மா ஓடி இருக்கலாம், அந்த அம்மா அப்படி திரும்பி பாரு. ஒரு எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுல, ஒரு கிராமத்துல ஒரு கோயில் கூட அப்பா வச்சுக்கப்பட்டு 10 வருஷம் ஆகி. அவன் சொல்லுவாங்க, தாய் வாதாய்
உனக்குன்னு தனி கறி எடுத்தார். வெக்கமா இல்ல? அருவருப்பா தெரியல? வேதம் சொல்லுகிறது கலப்பையின் மேல், லூக்கா சுவிசேஷம் 9:62 கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல. கலப்பையின் மேல கையை வச்சுட்டு திரும்பி பார்க்கிறவன் அவ்வளவுதான். திரும்பி பார்த்தா போச்சு. அவாட்டுக்கு நேர கலப்பையில் திரும்பில கலப்பையில கையை வச்சுட்டு மாடு முன்னாடி போகும். நீங்க அந்த 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 உழவனுடைய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பேர் கூட எனக்கு தெரியாது, அத அமைக்க பிடிச்சிட்டு முன்னாடி நேரம் போனா இப்படி போய் இப்படி வந்து மீண்டும் கரெக்டா வரும். பின்னாடி பார்த்தா இப்படி போயிடும். அதுக்குதான் சொல்றது போயிடும். இப்படி பின்னாடி நீங்க பார்த்துக்கிட்டு இந்த அந்த உழவனுடைய இதை பிடிச்சு மாடி அது நீங்க அது வாடி வேற பக்கம். அதான் சொல்ல திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி பார்த்தா கோணிரும், எல்லாம் கோணராய். பந்தயசாலையில ஓடுமா ஒண்ணு பொருத்தி அல்ல. 9ஆம் அதிகாரம் 24. புரியுதா? எல்லாரும் பெற்றுக்கொள்ளதான் ஓடுறிய, பின்னால ஓடுதா? ஆட்டு சொல்றாரு ஒருத்தன் தான் பரிசு பெற ஓடுவான். அந்த பரிசு பெறுகிறவன் நீங்களா தான் இருக்கணுங்கிறாரு. நீங்க தான் இருக்கணும். அது பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்க. இடையில அப்படி போலாம் இப்படி ஒண்ணும் போக கூடாது. லக்கு லக்கு ஓடும். அது இடையில வருகிற ஒன்னே திரும்பி பார்க்க கூடாது. நம்ம ஓடிக்கிட்டே இருக்குமே, நமக்கு பின்னால எவனா வாரான திரும்பி பார்த்துட்டோம்னா அவன் தள்ளி போடுறான் கீழே. பல்லு பேரும் மூக்கு பேரு காது பேரு எல்லாம் போயிரும். நம்ம திரும்பி பார்க்காம என்ன செய்யணும்? ஓடணும். திரும்பி திரும்பி எல்லாரும் கூட திரும்பி பார்த்துட்டு கிடக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெயம் பெறுகிறதற்கு ஓட்டப்பந்தயத்துல எல்லாரும் ஓடுவதற்கு நிச்சயம் 24ஆம் வசனத்துல நிச்சயம் இல்லாதவனாய் ஓடே. எங்கப்பா போற? போறீங்க எங்கெல்லாம் போற? நிச்சயம். நீங்க சொல்லணும் எது சர்ச்சுக்கு போறீங்க? பரலோகம் போற. சர்ச்சுக்கா இந்த பாஸ்ட் சும்மா கிடக்க மாட்டாரு. திட்டுவார் போன் பண்ணி, சபை குரூப்புல போட்டு விடுவாரு. சபைக்கு வராதவங்கெல்லாம் சபை குரூப்பை விட்டு நீக்கப்படும். கல்லறையில் அடக்கம் பண்ணப்படும். இப்படி பயமுறுத்துறதுனால நம்புவாங்க. இதான் நீங்க இதுக்கா வரைய இல்ல. எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு லட்சியம் இருக்கிறது. நான் பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த லக்கை அடைகிற வரைக்கும் நான் ஓடுவேன்.